அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பாளையங்கோட்டை கைதி உயிரிழப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. வழக்கு விசாரணைக்காக பாளையங்கோட்டை கைதி உயிரிழப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதி முத்துமனோ கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக முக்கிய சாட்சியான சேகர் பிறழ் சாட்சியாக மாறியதால் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கைதி முத்துமனோவை ரவுடி ஜேக்கப் உள்ளிட்ட 7 பேர் சிறையில் தாக்கிக் கொன்றதாக கைதி சேகர் சாட்சி அளித்திருந்தார். இதற்கிடையில் வழக்கு விசாரணைக்காக நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரான சேகர் பிறழ் சாட்சியாக மாறியதால் சிபிசிஐடி விசாரணையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், பாளையங்கோட்டு கைதி உயிரிழப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பு தகவல்களை சுருக்கமாக தரலாம். உங்களுக்கான நேரம். அதாவது நெல்லை மாவட்டத்தோட நாங்குநேரி பக்கத்துல இருக்கிற வாகைக்குளம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனோ, இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்குது. இந்நிலையில 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாளையங்கோட்டையில பணம் கேட்டு நபர் ஒருவரை மிரட்டியதாக கூறி அவர் ஒரு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு. சிறையில இருந்த போது ஏப்ரல் 8, அதாவது 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 28 அன்றைக்கு சக கைதிகளால அடித்து கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது சிறையில ஒவ்வொரு கைதிகளுக்கும் தனித்தனியாக பிரித்து வைக்கப்படும். அதாவது வன்முறை அதிக அளவில் உள்ள ஒரு பிரிவினர், அதே மாதிரி தனித்தனி பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டு அதுல அடைக்கப்பட்டிருப்பாங்க. இவர் பொதுவாக பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவுல இவர் அடைக்கப்பட்டிருந்தாரு. இந்நிலையில ரவுடி ஜேக்கப் அப்படிங்கிறவர் தலைமையில ஒரு 8 பேர் கொண்ட குழு சாரங்க, அதாவது லுங்கிகள்ல மறைத்து வைத்திருந்த கருங்கற்களால், அதாவது கையளவு கருங்கற்களால முத்துமனோவை கொலை செய்ததாக சொல்லி ஏற்கனவே சேகர் அப்படிங்கிறவர் வழக்கில் குற்றம் சாட்சி சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த சம்பவத்துல ஏகப்பட்ட சிறை கைதிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஏறத்தாழ 70 நாட்களுக்கு மேல அவரோட உறவினர்கள் அவரோட உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இந்நிலையில 72 நாள் போராட்டத்துக்கு பிறகு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த வழக்குகள்ல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த எடுத்து உடல் வாங்கப்பட்டது. உடல் வாங்கப்பட்டு புதைக்கப்படும் போது கூட அறிவாளோட தான் அவரோட உடலை புதைச்சிருந்தாங்க. யாரோட உடலை? முத்துமனோட உடலை. இதற்கு அடுத்தபடியாக இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக பலர் கண்ணபிரான் உள்ளிட்ட பலர் கொலை செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. சிபிசிஐடி விசாரணையில முக்கிய சாட்சியாக சேகர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவுடி ஜேக்கப் உள்ளிட்ட 8 பேர் தங்களது லுங்கிகளை வைத்திருந்த கற்களை கொண்டு அவரை அடிச்சு கொண்டதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில இந்த வழக்கானது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நடந்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு அந்த கேஸ்ல ஆஜரான சேகர் என்ன சொல்லிட்டாருன்னா, தான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிறல் சாட்சி அமைச்சிட்டாரு. பிறல் சாட்சி அமைஞ்ச ஒரு நிலையில இது இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய சறுக்கத்தை தான் சந்திச்சிருக்குது. அதாவது தொடர்ச்சியாக 70 நாட்களுக்கு மேல இந்த போராட்டமானது நடைபெற்று வழக்குகள்ல சிறை காவலர்கள், சிறை வார்டன் உள்ளிட்ட பலர் இந்த வழக்குல அதாவது இந்த வழக்கின் அடிப்படையில சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் தற்போது அந்த வழக்கோட முக்கிய சாட்சியை பிறல் சாட்சியா மாறி இருக்கிறதுங்கிறது பலர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. மோகன்ராஜ், நன்றி சிவகுமார், உங்கள் தகவல்களை நன்றி.